அன்னபூரணி எல்லாரும் நல்லா சாப்பிடணும். என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? ஏய், நீ இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க. நம்ம முதலாளி ஐயா ஒவ்வொரு ஐட்டத்தையும் தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்தாதான் கஸ்டமருக்கு சப்ளை பண்ண சொல்லுவாரு. இது இந்த ஹோட்டலோட வழக்கம். நீ பக்கத்திலே இருந்து பக்குவமா பாத்துக்க, அப்பதான் வேற பர்மனன்ட் ஆகும். சரிடா, சரி சரி. காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. டேய், தக்காளி சட்னி போடுறையா. முதலாளியாக்கு தலையில வேறு தக்காளி சட்னியை போட முன்னாடி முதல்ல பேனை போடும். அப்பதான் அவர் உச்சி குளிர்ந்த மாதிரியே மனசும் குளிர்ந்து நம்ம வேலையை பெருமன் காக்குவாரு. ஏய் அண்ணே, நான் இன்னும் ஃபேனை முடுக்கல. யாராவது சுவிட்ச போட்டுற போறாங்க, கவனமா பாத்துக்க. நான் போய் தம் போட்டு வந்துறேன். சரிங்க. போடக்கூடாது, சுவிட்ச போடக்கூடாது, போடக்கூடாது, பேனை போடுவேன். போடக்கூடாது. ஏய், என் வேலை பெருமன் காக்குவாரு. சரி பண்ணியா? கேப்டன் விஜயகாந்த் மாதிரி காலால் அடிப்படா. என்னடா சீலிங்ல பேனை காணோம்? கீழே டேபிள்ல போடுறா. என்னடா ஒரு சீலிங் பேன் டேபிள் பேனா இருக்குது? ஐயோ ஐயா, தட்டுல இருக்க வேண்டிய தக்காளி சட்னி எப்படியா உங்க தலையில இருந்து வருது? வாயில இட்லிய வச்சுக்கிட்டு ஏயா வாடத்தையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடா பாவி, உன்னை பர்மனன்ட் ஆவடான்னா ஐயாவை பர்மனன்டா அனுப்பிச்சியாடா? ஐயா என்னது பாடி ஆயிட்டாரா? இவனை புடிங்கடா. எஸ்கேப். ஃபிளைட் வேணும்.